10ஆம் இடத்திற்கான கிரகம் வந்து குரு. அதுவும் மீன லக்னத்துக்கு. இப்ப மீன லக்னக்கார ஆளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த 10ல குரு அப்படிங்கிறது தன்னுடைய லக்னக்காரகன் அ தன்னுடைய சொந்த வீட்ல இருக்கிறது தான். அண்ட் ரொம்பவுமே தனுசு லக்னத்துக்கு குரு வந்து 10ல இருக்கிறத விட, மீன லக்னத்துக்கு குரு தனுசுல இருக்கிறது ஒரு மிகப்பெரிய மாற்றம் உண்டு. 2மே ஏன்னா குரு வந்து தன்னுடைய சொந்த வீட்ல இருக்கும்போது அதிகாரத்தை முழுமையாக செலுத்துவார். அதேபோல மீன லக்னக்காரா வந்து இந்த குரு 10ஆம் இடத்துல இருக்கிறது வந்து அவளுக்கு எப்பவுமே ஒரு வேலை இன்னைக்கு மாறுறாங்க அப்படின்னு சொன்னா உடனே இன்னைக்கு வேலையை விடுறாங்கன்னா உடனே இன்னொரு வேலை அவங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கும். ஸோ இந்த ஜாப் செக்யூரிட்டிங்கிறது இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இந்த மீன லக்னக்காரங்களுக்கு 10ஆம் இடத்துல குரு இருக்கும் பொழுது உண்டு. குருவோட சேர்ந்த ராகு இருக்காங்க. வெளிநாட்டுல கடல் தாண்டி அவங்க சம்பாதிக்கக்கூடிய யோகம் இருக்கும். குருவோட சேர்ந்த சுக்கிரன் இருக்காங்க. பெரிய அளவுக்கு வளர்ச்சி இருக்காது. குருவோட சேர்ந்த சூரியன் இருக்காங்க. ஒரு பெரிய பதவி, அதுவும் அரசாங்கத்துல எல்லாம் ஒரு பெரிய உயர் பதவியை அவங்க வகிக்கலாம். 10ல குரு, குருவோட சேர்ந்த புதன் ரொம்ப ஒரு தெய்வீகமான ஒரு வேலை. இல்லைன்னா அவங்க வந்து அம் நல்ல எப்பொழுதுமே ஒரு தனவானா இருப்பாங்க. இவங்க பிசினஸ்லாம் பண்ணாங்கன்னா 10 பேர் இவங்களுக்கு கீழ இவங்க சம்பளம் குடுத்து, அவங்க நல்லா இருக்கிறதுக்கான ஒரு வழி வந்து இந்த கிரக அமைப்புல வந்து நம்ம பார்க்கலாம். குருவோட சேர்ந்த சனி ஒரு மிகப்பெரிய பதவியில இருப்பாங்க. அண்ட் குரு வந்து மூல நட்சத்திரத்துல இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப மிகச் சிறப்பா இருக்கும். ஆ மூலம், அதுக்கப்புறம் பூராடம், உத்திராடம் இல்லையா? ஸோ குரு பகவான் 3 நட்சத்திரங்கள்ல அவர் வந்து மூல நட்சத்திரத்துல இருந்தாருன்னா, ஜாக்பாட் தான் அவங்களுக்கு. ஸோ அவங்க சொல்றது தான் மத்தபடி எல்லாருமே கேட்க வேண்டிய ஒன்றாக இருக்கும். இப்படிப்பட்ட ஒரு நல்ல ஒவ்வொரு லக்னங்களுக்கும் இன்னைக்கு 12 லக்னமுமே பார்த்தாச்சு. லக்னங்களுக்கெல்லாம் தொழில் ஸ்தானமான 10ஆம் இடத்த பத்தி கிரி ரொம்ப அழகா வந்து கேட்டாரு. எனக்கும் ஒரு சில லக்னங்கள் பேசுறதுக்கே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது. ஸோ இன்னைக்கு நம்ம 12 லக்னத்தையும் நம்ம முடிச்சாச்சு. ஒரு குரு பெயர்ச்சி இன்னைக்கு வாக்கிய பஞ்சாங்கப்படி. ஸோ குருவின் அருள் எல்லாருக்கும் ஒரு திருவருளாக இருக்கட்டும். இந்த நாள் மேலும் சிறப்பாக அமைய உங்களுடைய இஷ்ட தெய்வத்தையும் வணங்கலாம்.